வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு இளந்தரை திருப்பித்தரும் திருக்காட்டுப்பள்ளி ஆரண்ய சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சோழவள நாட்டில் பாயும் காவேரியின் வடக்கரை திருத்தலங்களில் ஒன்று கீழை திருக்காட்டுப்பள்ளி. இங்கு ஆரண்ய சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. சோழவள நாட்டில் பாயும் காவேரியின் வடக்கரை திருத்தலங்களில் ஒன்று கீழை திருக்காட்டுப்பள்ளி. இது வடக்கரை தலங்களில் 12வது ஆலயமாகும். இந்த திருத்தலத்திற்கு ஆரண்யேஸ்வரம் என்ற பெயரும் உண்டு. இங்கு ஆரண்ய சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்தல இறைவன் ஆரண்ய சுந்தரேஸ்வரர், இறைவி அகிலாண்ட நாயகி என்று அழைக்கப்படுகிறார்கள். தல வரலாறு: இந்திரன் ஒரு முறை தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியை அவமதித்தான். பின்னர் தனது குருவாக அசுரகுலத்தை சேர்ந்த விசுவரூபன் என்பவனை தேர்வு செய்தான். அவனை வைத்து ஒரு வேள்வியை செய்தான். ஆனால் விசுவரூபன் தேவர்கள் அழியுமாறு வேள்வி செய்தான். இதையறிந்த இந்திரன் விசுவரூபனை கொன்றான். விசுவரூபனின் தந்தையான துவஷ்டா என்பவர் தனது மகனின் இறப்பை அறிந்து வேதனை கொண்டார். இந்திரனை அழிக்க ஒரு வேள்வியை நடத்தினார். அதில் இருந்து விருத்ராசூரன் என்ற அரக்கன் தோன்றினான். அவன் பல வரங்களை பெற்று தேவர்களை துன்புறுத்தினான். இந்திரனை வென்று தேவலோகத்தை கைப்பற்றி கொண்டான். அவன் உலகத்தில் உள்ள எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்று வரம் பெற்றிருந்தான். இதனால் அதுவரை இருந்த ஆயுதங்களை தவிர்த்து புதியதொரு ஆயுதம் ஒன்று தேவைப்பட்டது. இதற்காக ததிசி என்ற முனிவரின் முதுகு தண்டுவடத்தில் ஆயுதம் செய்யப்பட்டது. அதுவே வஜ்ராயுதம். அதை கொண்டு விருத்ராசூரனை அழித்தான் இந்திரன். வேள்வியில் தோன்றிய விருத்ராசூரனை அழித்ததால் இந்திரனுக்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷம் நீங்குவதற்காக பல்வேறு தலங்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டான். பின்னர் திருவெண்காடு கீழை திருக்காட்டுப்பள்ளி இறைவனை வணங்கி தோஷம் நீங்க பெற்று மீண்டும் தேவலோக ஆட்சியை கைப்பற்றினான். ஆலய அமைப்பு: இந்த ஆலயம் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. முகப்பை தாண்டி உள்ளே நுழைந்ததும் நீண்ட பிரகாரம் காணப்படுகிறது. அதன் நடுவே பலிபீடமும் நந்தியும் இருக்க இடதுபுறம் 2 சிவலிங்கங்கள் உள்ளன. பிரம்மேசர், முனிஷ்டீஷர் என்ற அந்த 2 சிவலிங்கங்களை அடுத்து முருகப்பெருமான் சன்னதி உள்ளது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் இங்கு அருள்பாலிக்கிறார். வடக்கு பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. ஆலய தலவிருட்சம் பன்னீர் மரம். கிழக்கு பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர், சூரியன் திருமேனிகள் இருக்கின்றன. தெற்கு பிரகாரத்தில் தட்சணாமூர்த்தி 6 முனிவர்கள் சூழ காட்சி தருகிறார். அவர் அருகே சுவற்றில் மன்னன் ஒருவன் சிவபெருமானை பூஜை செய்யும் கற்சிற்பம் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு திருச்சுற்றில் கற்கட மகா கணபதி உள்ளார். நண்டு பூஜித்த கணபதி இவர். இவரது பீடத்தில் நண்டு உருவம் பொறிக்கப்பட்டு உள்ளது. கடகராசிக்காரர்கள் இந்த விநாயகருக்கு அபிஷேக ஆதாரணைகள் செய்து வழிபட்டால் அவர்களுக்கு ஏற்பட்ட தோஷம் விலகும். இந்த விநாயகரை அடுத்து 2 லிங்கம் உள்ளது. இந்த 2 லிங்கங்களும் இணைந்து காணப்படும் அமைப்பு சிறப்பானது. இந்த 2 லிங்கத்தை அபிஷேகம் செய்து ஆதரித்து வழிபட்டால் இழந்த பதவியை மீண்டும் பெறலாம் என்று கூறுகிறார்கள். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். ஆலய கிழக்கு திருச்சுற்றில் உள்ள பிரம்மேசரை பூஜை செய்து வழிபடுபவர்கள் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். பிரம்மன் இத்தலத்தில் வியாக்கிரபாதேஸ்வரர், கபாலீசர், அகஸ்தியேசர், முனீஷர், சுக்ரேஸ்வரர், பிரம்மேஸ்வரர் உள்ளிட்ட 10 சிவலிங்க திரு உருவங்களை எழுந்தருளிவித்து வழிபட்டார். ஆலயம் மகாமண்டபத்தின் இடதுபுறம் அன்னை அகிலாண்ட நாயகி தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அருள்பாலிக்கிறாள். இறைவன் கருவறையில் சதுரபீட ஆவுடையாரின் மேல் திசை நோக்கி வீற்றிருக்கிறார். சிவபெருமான் பலாசவனம் என்றும் மதங்காசிரமம் என்று வழங்கப்படும் திருநாங்கூரிலும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களான 12 பீடங்களில் எழுந்தருளியுள்ளார்.
இந்த 12 ஆலய இறைவனும் ஏக காலத்தில் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒன்று சேர்வார்கள். இவர்கள் அனைவரும் திருநாகூரில் அமைந்துள்ள மதங்கீஸ்வர சுவாமி ஆலயத்தில் ரிஷப வாகனத்தில் திருக்கல்யாண கோலத்தில் திவ்ய தரிசனம் தரும் வைபவம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த வைபவத்தில் அகோரபீடம் என அழைக்கப்படும் இத்தல இறைவனும் இரவியும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது வழக்கமான சம்பவமாகும். இவர் கபாலீஸ்வரர், இவர் வியாகரபாதேஸ்வரர், இது அகஸ்தீஸ்வரர், குலஸ்தீஸ்வரர், அவர் பிரம்மேஸ்வரர், முனீஸ்வரர்னு 4 இருக்கு. இருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்துச்சு. இது பிரம்மேஸ்வரர், முனீஸ்வரர். பிரம்மேஸ்வரர் வந்துட்டு பூஜை பண்ணா இவரை கும்பிட்டாலே வந்துட்டு ஆக்சுவலா அஸ்வமேத யாக பலன் கிடைக்கும். நீங்க பவர்ஃபுல்லான இதெல்லாம் கொண்டவர் அவரு ஆர்கனைசர். இதெல்லாம் மந்திரிச்சு கொடுப்பார். விபூதி மந்திரிச்சு கொடுக்கும்போது இந்த சுவாமி ஏதாச்சும் குழந்தைகள்லாம் வந்துட்டு சளி காய்ச்சல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க இங்க வந்து இந்த மந்திரிச்ச விபூதியை கொடுப்பா. கிராமம் வந்து அந்த டாக்டர் எல்லாம் இல்ல, அப்ப வந்துட்டு மந்திரிச்சு கொடுக்கும்போது அது போயிடும், சரியாயிடும். இங்க சுப்பிரமணிய சுவாமி, பைரவர், கஷேத்திரபாலன், இவங்க இந்த கஷேத்திரத்துக்கு இவரு தான் வந்துட்டு செக்யூரிட்டி. பைரவர். இங்க இதுல வந்துட்டு நவகிரகங்கள் இல்ல, சூரியனும் சனீஸ்வர பகவானும் தான் இருக்காரு. பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான். பெருமாளும் பிரம்மாவும் இருப்பாங்க இந்த இடத்துல மட்டும், வேற எங்கேயும் இல்ல. இந்த சுவாமி பேர் ராஜயோக தட்சிணாமூர்த்தி. ராஜயோக தட்சிணா, உங்களுக்கு யோகம் லக்கு கிடைக்கணும்னா அங்க வந்துட்டு கும்பிடணும். ராஜயோக தட்சிணாமூர்த்தி இங்க தரிசனம் பண்ணா யோகம் கிடைக்கும், அது ஒரு அதிகம். இதே மாதிரி இவருதான் நான் சொன்ன சங்கூதி சுவாமி, இவருதான் வந்துட்டு ஆரண்ய முனி. இது எங்க சுவாமி. இவருதான் வந்துட்டு பூஜை பண்ணியிருந்தாரு. இது காடா இருக்கும்போது இவருதான் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆரண்ய முனி எழுதி. இப்ப வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. ஆரண்ய முனி சங்கூதி சுவாமிகள். சங்கூதி சுவாமிகள் இவரு வேற யாரும் இல்ல, பூதகணங்கள் இருக்கு தெரியும், சிவனை சுத்தி பூதகணங்கள், அதெல்லாம் வந்துட்டு இவரு அதுல ஒருத்தர் வந்துட்டு சாமிக்கே வந்து இங்க வந்துட்டு நான் சங்கூதரன்னு சொல்லிட்டு இங்க வந்திருந்தாரு வந்துட்டு. இது ஒரு விசேஷம். நைட் எங்க முன்னாடிலாம் சங்கு சத்தம்லாம் கேட்டுருந்துச்சு. 1 மணிக்குள்ள வந்துட்டு சங்கு சத்தம். நான் எப்ப சொல்றேன், தாத்தா காலத்து சொல்றேன். தாத்தா எங்க அப்பா காலத்துக்கு கொஞ்சம் கேட்டுச்சு. இப்ப வந்துட்டு அவ்வளவு கேட்க மாட்டேங்குது.